இனிய திருமண உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கங்கள். ஒரு 10 days ஒரு 15 daysக்குள்ளேயே பார்த்தோன்னா நியர்லி ஒரு 5-6 கப்புள்ஸாவது நான் பார்த்துருப்பேன். இங்கே வந்து நம்மக்கிட்ட கவுன்சிலிங்கும் வரும்போது இந்த மாதிரி எத்தனை இடங்களில் எத்தனை பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே என்னென்னா ஓப்பனான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாததுனால ஸோ 2 பேர் என்னென்னா அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு என்னென்னா அவங்களா ஓவர் திங்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து இஷ்யூஸ் க்ரியேட் ஆகும். ஷார்ட் ஸ்பேனாக மேரேஜ் ஆகி 3rd டேயில் வந்தவங்களும் இருக்காங்க, 1 வீக்கில் வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்னா அந்த மாதிரி வந்ததெல்லாம் மோஸ்ட்லி வந்து அரேஞ்ச் மேரேஜஸில் வந்து இந்த 2-3 months கேப்பில் வந்து அவங்க பேச தொடங்கி 2 பேருக்குள்ளேயும் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா இருக்குன்னு வரும்போது மேரேஜை ஸ்டாப் பண்ணுறதும் நடக்குது தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா நீயும் நானும் நம்ம 2 பேர் தான். ஸோ மற்றவங்க யாரும் உள்ளே வர வேண்டாம், உன் ஃபேமிலியும் வேண்டாம் எனக்கும் வேண்டாங்கிற மாதிரி வைக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங்கே வந்து அங்கே க்ரியேட் ஆகிறது இல்லைங்க. இந்த எபிசோடில் வெட்டிங் டாக்ஸ் வித் விஐபி டாக்ஸில் நம்ம கூட பேசியிருக்கிறவங்க டாக்டர் பிரேமாவதி மனோகரன், ஒரு சீனியர் சைக்காலஜிஸ்டாக இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. இவங்க வந்து மைண்ட் கேர் கவுன்சிலிங் சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டருக்கு ஒரு ஃபவுண்டராக இருக்காங்க. இன்றைக்கி அவங்க கூட நம்ம பேச இருக்கிறோம். இன்றைக்கி திருமண உறவுகளில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ஒரு சுடுநீர் வைக்க தெரியல அப்படின்னாலும் சரி, ஒரு காஃபியில் வந்துட்டு சக்கரை கம்மியாக இருந்தாலோ இல்லை குழம்புல வந்துட்டு உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஆரம்பிக்கிற ஒரு சின்ன பிரச்சனை அதை வந்துட்டு சின்ன ஊடலில் ஆரம்பிக்கிறது நாளைக்கு பெரிய பிரச்சனையாக போய் பூதாகரமாக வெடித்து அந்த 2 இளம் தம்பதிகள் வந்துட்டு ஒரு பிரிவை ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து சேலஞ்சஸ் நிறைய இன்றைக்கி அதிகமாகுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்துட்டு எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. வாங்க நம்ம டாக்டர் பிரேமா மனோகரனோட பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களுடைய வேல்யூபிள் டைம் வந்துட்டு எங்களுடைய வெட்டிங் டாக்ஸ் சேனலுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். மேடம், இப்போது நம்ம இந்த வெட்டிங் டாக்ஸ் சேனலில் இன்றைக்கி வந்துட்டு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் லைக் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 10-20 வருஷம் படிக்கிற இந்த ஒரு சினாரியோ இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி வரக்கூடிய ஜென்ரேஷன் கிட்ட வந்துட்டு மேரேஜ் அப்படின்னால ஆஃப்டர் மேரேஜ் நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்து எப்படி வந்துட்டு அந்த அந்த இது கொண்டு போகிறது அப்படின்னு தெரியறதில்ல. அவங்களுக்கு அந்த லைஃப் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஸோ அந்த சப்ஜெக்டில் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களை பற்றி வந்துட்டு எனக்கு ஐ வாண்ட் அ ஸ்மால் ப்ரீஃப். நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே சார். ஐ எம் பிரேமா மனோகர். ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட்டுங்க. ஐ எம் ப்ராக்டிசிங் சைக்காலஜிஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 30 years சார், இன் வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் ஆல்சோங்க. ஸோ ஐ ஹாவ் 2 daughters. ஸோ 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தங்க வந்து யூஎஸில் இருக்காங்க, இப்போ நோ செட்டில் சென்னை. செகண்ட் ஒன் வந்து கனடாவில் படிச்சுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இஸ் அ பிஸ்னஸ் பர்சனுங்க. ஓ நைஸ் நைஸ் நைஸ். உங்கள் மேரேஜ் எப்படி மேடம், அரேஞ்ச்டு மேரேஜா இல்லை? சார் இது அரேஞ்ச் மேரேஜ் தான், இல்லை லவ் கிடையாதுங்க. பட் இட்ஸ் அன் அரேஞ்ச், பட் இட் இஸ் இன்டர் காஸ்ட் மேரேஜ். அந்த 30 years முன்னாடியே என்னென்னா தேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர். ஸோ எங்கள் ஃபேமிலியும் அவங்களுக்கும் நியர்பை ஹவுசஸ், அதனால் வந்து ஓகே ஸோ பண்ணினா நல்லாயிருக்கும். 2 பேரும் தெரிஞ்ச ஃபேமிலிஸ் தானே. 2 ஃபேமிலியுமே வந்துட்டு ஒத்து வந்து சார் அக்செப்டட், 2 பேருமே அக்செப்டட் தானுங்க. ஸோ அதனால் எங்களோட மேரேஜ் வந்து 1992 ஆச்சுங்க. கிரேட், ஃபேண்டாஸ்டிக். ஸோ அதுலேருந்து இப்போ வரையிலும் ஹாப்பிலி வி ஆர் ரன்னிங் அவர் எக்ஸலண்ட் ஃபேமிலிங்க. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 33 years ஆயிடுச்சு. இந்த 33 வருஷம் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் பார்த்துருப்பீங்க. ரிவைண்ட் பண்ணி கொஞ்சம் உங்களுடைய தாட்ஸில் மேரேஜ் ஆன புதுசில் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஏதாச்சும் வந்துட்டு ஒரு, ஏன்னா நீங்கள் இருக்கிற ப்ரொஃபஷன் அதுக்காக வந்து கேட்குறேன், ஏதாச்சும் சின்ன சின்ன சேலஞ்சஸ் இந்த மாதிரி வந்து இல்லை இஷ்யூஸோ வந்துட்டு எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்க, ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி? இருக்குது சார். அதாவது சேலஞ்சஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இஷ்யூஸுங்கிறது கண்டிப்பாக இல்லாமல் ஃபேமிலிஸ் இருக்காது இல்லைங்களா. அதுவும் வந்து 2 டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் தான். என்னோடய ஃபேமிலி கல்ச்சர் எனக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் எனக்கு அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் இனிஷியல் டேஸில் கஷ்டமாக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அது மேனேஜ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சு தானே அந்த இடத்துல வந்து ஓகே நல்லா தான் போகும் அப்படிங்கிற ஒரு இதில் எடுத்ததுனால சேலஞ்சாகவும் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த டைமில். இல்லை இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேரேஜாக இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து அப்போவே நான் அதுக்கான ஒர்க் பண்ணுறதுங்கிறத வந்து என்னோடய எஃபர்ட் என் சைடு ஃபுல்லாக நான் பண்ண தான் ஆரம்பித்தேன். பட் ஈக்குவலி என்னோடய ஹஸ்பண்டும் அந்த சைடில் வந்து அவரோட எஃபர்ட்ஸும் அவர் போட்டார்.
ஸோ அதுலேருந்து அது அப்படியே போயிட்டு இருக்குங்க. ஃபேண்டாஸ்டிக். ஸோ இன்னைக்கு வந்துட்டு 2 மகள், ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டீங்க. ஒரு பேரன் ஆர் பேத்திங்களா? பேரன். ஓகே. பேரன் எடுத்து வச்சுட்டீங்க. ஆமாம். கிரேட். இந்த மனோதத்துவங்கிறது இன்னைக்கு இப்போ கரண்ட் சினாரியோவில் நிறைய வந்துட்டு நான் பார்க்குறேன், நிறைய பேர் வந்துட்டு சைக்காலஜிங்கிறது எடுக்கிறாங்க. பட் 30 இயர்ஸ் முன்னாடி எப்படி இந்த ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? மனோதத்துவங்கிறது அந்த பீரியடில் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலி எப்படி அதை அக்செப்ட் பண்ணாங்க? ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சார். பிகாஸ் ஏன்னா இந்த சைக்காலஜிங்கிற டேர்மே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூல் டேஸ்லேயே வந்து நான் நிறைய புக்ஸ் படிப்பேங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது. அப்போது நான் படித்த சில புக்ஸில் இந்த ஒரு நாவல்ஸ்லலாம் என்னென்னா இந்த டேர்ம் வரும். அப்போவே இது ஒரு வித்தியாசமாக இருக்கே, இதை யூஸ் பண்ணி வந்து நிறையா டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து அதில் வந்து இந்த டேர்மை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ இது ஒரு மாதிரி புதுசாக இருக்கே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அப்போ மைண்டில் இருந்துச்சு. அதே மாதிரி +2 முடித்து காலேஜ் போகும்போது சரி ஒரு நியூ ஃபீல்டு அப்படிங்கும்போது எடுத்து பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா வந்துச்சுங்க. ஸோ வீட்டில் வந்து கண்டிப்பாக அவங்க அந்த டைமில் இது படித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் என்ன ஃப்யூச்சர் இருக்குது, அதெல்லாம் யாருக்குமே அப்போ தெரியாது தானே. இன்ஃபேக்ட் எனக்குமே அது வந்து இப்போது இப்படி இந்தளவு வருங்கிறது அந்த டைமில் தெரியாது தான். எனக்கு என்னென்னா ஏதாவது ஒரு நியூவாக பண்ணணும், ஒரு பிஎஸ்சி மேக்ஸு இல்லைன்னா ஃபிசிக்ஸ் அதுதான் படிக்கணுங்கிற மாதிரி வீட்டில் வந்து ஒரு இது இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் ஏதாவது புதுசாக தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். பட் அவங்களுக்கெல்லாம் அதில் பெரிய விருப்பம் இல்லை தான் அந்த டைமில். ஆனால் எனக்கு பிடிச்சதுங்கிறனால அவங்க நோவும் சொல்லலை. அதனால் அப்புறம் நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அதுவே இப்போ வரைக்கும் கொண்டு வந்து என்னோடய கெரியரையும் நல்லா நிறுத்தியிருக்கு. பொதுவாக வந்துட்டு சிலர் வந்து கெரியருக்குள்ள அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காமல் உள்ளே போயிருந்தா மேபி ஏதோ ஒன்று இதெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதை அந்த ஃபீல்டை வந்துட்டு விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லை எடுத்துட்டுமே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு? இல்லைங்க, நான் எடுத்ததே என்னோட விருப்பத்தின் பேரில் தான் எடுத்தேன். ஃபேமிலியில் வேணால் அவங்களுக்கு வந்து அது பெரிய இது இல்லாமல் இருக்கும், என்ன தெரியாது இல்லைங்களா. அப்போ இன்னும் என்னோடய அம்மா அப்பா காலத்தில் வந்து இது புதுசாக இருக்குது, இதை வச்சு ஃப்யூச்சரில் இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, படிக்கணுங்கிறதுக்காக ஒரு இது படிக்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இல்லை எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னென்னு நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதுல தான் எடுத்தேன். ஏன்னா ஆரம்பத்தில் நான் எடுத்ததே என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் தான் எடுத்தேன். அதனால் எனக்கு வந்து இது மேலே வந்து அந்த ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படியே உங்களுக்கு. ஐ திங்க் 30+ இயர்ஸ் ஆக்சுவலி நம்ம ப்ராக்டிஸ் உண்டு. 30+ இயர்ஸ் சுமார் எவ்வளோ நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய பேஷண்ட்ஸ் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள்? ஒரு ரஃபா அட்லீஸ்ட் a lakh of பேஷண்ட்டாவது பார்த்துருப்பேங்க. ஃபேண்டாஸ்டிக். லேக் டுகெதர். எஸ். எக்ஸலண்ட். இப்போ இந்த இதில் வரப்போ இப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த வெட்டிங் இளம் தம்பதிகள், இன்னைக்கு மேரேஜ் ஆகக்கூடிய இளம் தம்பதிகள், இன்னைக்கு கரண்ட் சினாரியோ வெட்டிங் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? இப்போ உதாரணம் உங்கள் மேரேஜ் எடுத்துட்டோம்னாக்கா உங்கள் மேரேஜுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா ஏதாச்சும் உங்களுக்கு? பேரண்ட்ஸை பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் ஒரு ரஃப்லி ஏதாச்சும் எனி ஐடியா? இல்லை சார், அதை பற்றி டோட்டலாக ஐடியா இல்லை. ஏன்னா அப்போ இந்த பார்ட்டெல்லாம் நம்ம வந்து இன்வால்வ் ஆக மாட்டோம், இல்லை பேரண்ட்ஸ் நம்மளை இன்வால்வ் பண்ண மாட்டாங்க அந்த டைமில். இப்போ மாதிரி இல்லை இல்லைங்க. இப்போ மேரேஜஸ் இப்போ பார்க்குற மேரேஜஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரீடம் இருக்குங்க. எல்லாமே வந்து என்னென்னா அவங்களே டிசைட் பண்ணுறாங்க. கப்புள்ஸே வந்து என்னென்னா இப்படி வேணும், இந்த மாதிரி தான் வேணும், எனக்கு இங்கே பண்ணணும், இதை ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாமே என்னென்னா ஐடியாஸை வந்து யங்ஸ்டர்ஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. பேரண்ட்ஸுக்கு தெரியலனாலும் அவங்க அதை பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து பிடிச்சி அது சுவாரஸ்யமாக அதை நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன். நீங்கள் கேட்குறப்போ எனக்கு இந்த ஒரு இப்போ என்ன இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ அந்த பீரியடில் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு தே டுக் டிசிஷன், ஆல் த இது அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களே தே டுக் ஆல் த டிசிஷன்ஸ். இது கரெக்ட் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இது வந்து கரெக்டு சரிங்கிறத விட வாழ போகிற அவங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி வந்து ரிக்ரெட் இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா. நான் அன்றைக்கி ஆசைப்பட்டேன், எனக்கு அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நிறைய நேரங்கள் என்னென்னா அது பண்ண முடியலைங்கும் போது நம்ம குழந்தைங்க மேலே வந்து அந்த இதே இது கொண்டு போகிறோம் இல்லைங்களா. எனக்கு இது நடக்கல, என் குழந்தைக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வச்சு ஒரு சில விஷயங்களை பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் இருக்குமே. இப்போ இன்றைக்கி இந்த கிராண்ட் மேரேஜஸ் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? நிறைய இன்றைக்கி திருமணங்கள்னால இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரொம்ப ஆடம்பரமாக நிறைய வந்துட்டு பண்ணுறாங்க இல்லையா. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் தாங்க சார். அவங்க பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்க ஹாப்பினஸ்க்காக பண்ணுறது, லைஃப்பில் ஒன் டைம் அப்படிங்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவங்கவுங்களோட விருப்பம் தானே. இப்போது இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இன்றைக்கி இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய திருமணங்களில். இன்றைக்கி வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே பையனும் பொண்ணும் சேர்ந்து வெளியே போய் இன்றைக்கி நிறைய சொல்லப்போனால் அப்ராட் தான் போய் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி. இப்போது இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அந்த பாண்டிங் வந்துட்டு இது இன்க்ரீஸ் பண்ண சப்போர்ட் பண்ணுமா, இல்லை ஏதாச்சும் வந்துட்டு இதனால் வந்துட்டு ட்ராபேக்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக
ஒரு அந்த பீரியட் மாதிரி நம்ம மேரேஜுக்கு அப்புறம் தான் நம்ம பேசுகிறோங்கிற அந்த விஷயம் இல்லை. இப்போ முன்னாடியே வந்து அவங்கெல்லாம் பேசி பழகும்போது அந்த கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிறது, ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகிறது, ஒரு தயக்கம் கூச்சம் இல்லாமல் வந்து சில விஷயங்களை வந்து அவங்க ஓப்பனாக பேசுகிறதுக்கு எல்லாமே என்னென்னா இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் போகிறது வந்து ஹெல்ப் பண்ணுறதா தான் இருக்குங்க. ஏன்னா நிறைய கப்புள்ஸோட ஃபீட்பேக் என்னென்னா அப்படி தான் இருக்குது. ஸோ பெரிய அளவில் வந்து அது நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஃபீட்பேக்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணது இல்லைங்க. இல்லை மண்டபங்களில் போகிறப்போ அங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே இந்த உங்களுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படிங்களா, அது பார்க்குறப்ப நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இல்லை பக்கத்தில் உங்களுடைய உட்காந்துருக்கிற கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உட்காந்து மேரேஜஸில் வந்துட்டு அந்த மாதிரி சம்திங் நான் வந்துட்டு அது நெகட்டிவாக இருக்குன்னு கேட்க வரல, அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் கல்யாணத்துக்கு பண்ணலையே நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லை, இதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னு தான் தோணும். கரெக்ட், நமக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு தோணும். இப்போ நீங்கள் பார்த்த நிறைய பேஷண்ட்ஸில் வந்துட்டு எந்த மாதிரியான கேட்டகரி நீங்கள் வந்துட்டு அதிகமாக பார்க்குறீங்க? ஸோ பேஷண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ்ஸில் வரவங்க தாங்க, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அந்த மாதிரி வர்றது. ப்ளஸ் வந்து மெயினாக இந்த மேரிட்டல் இஷ்யூஸ்க்கு வரவங்க நிறையா இருப்பாங்க. சில்ட்ரன் ப்ராப்ளத்தில் வருவாங்க, ஸ்டடீஸு, பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் வந்து மேஜராக நான் சொன்னது ஒரு சில மேஜர் கேட்டகரி. அது இல்லாமல் நிறையா ட்ரக்ஸு, ஆல்கஹால் அந்த மாதிரி அதுக்கும் வர்றாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய இந்த கோர் பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இந்த மேரிட்டல்னு சொல்ல வரப்போ இந்த இன்றைக்கி மேரேஜஸ் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக இருக்கா, இல்லை வந்துட்டு இன்றைக்கி அப்படி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லைங்கிறீங்களா? எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை இருக்குங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அதிகமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 10 days ஒரு 15 daysக்குள்ளேயே பார்த்தோன்னா நியர்லி ஒரு 5-6 கப்புள்ஸாவது நான் பார்த்துருப்பேன். இங்கே வந்து நம்மக்கிட்ட கவுன்சிலிங்கும் வரும்போது இந்த மாதிரி எத்தனை இடங்களில் எத்தனை பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ நிறைய வந்து அதிகம்தான் ஆகிருக்குங்க மேரிட்டல் இஷ்யூஸுங்கிறது. இது லவ் மேரேஜாக இருந்தாலும் வருது தான், அரேஞ்ச் மேரேஜ்லேயும் வரதான் செய்யுதுங்க. இது என்ன காரணம் அப்படின்னு நாங்கள் பார்த்த வரையில் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இருக்கிறது இல்லை. இல்லைன்னா ஒரு பார்ட்னர் வந்து ஆக்டிவாக லிசன் பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல நான் சொல்கிறேன், இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ என் மேலே அஃபெக்ஷன் இல்லை, ஸோ என் மேலே லவ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இல்லை அப்படின்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும், இல்லைன்னா ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ அது எல்லாமே என்னென்னா ஓப்பனான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாததுனால ஸோ 2 பேர் என்னென்னா அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ, இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு என்னென்னா அவங்களா ஓவர் திங்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து இஷ்யூஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அது ஃபைட்ஸாக மாறி சரி இது ஏதாவது ஒரு வகையில் போய் நம்ம சரி ஆனால் தான் ஆச்சு அப்படிங்கும்போது கவுன்சிலிங் வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்ததில் அந்த மாதிரியான இதில் ரொம்ப ஒரு ஷார்ட் டைம் லைக் ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு சில வந்து கல்யாணமே 4-5 வருஷம் கழிச்சு இஷ்யூ வருது, 10 வருஷம் கழிச்சு இருக்கலாம். ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு வந்த கேசஸ் அந்த மாதிரி இருக்குது? ஏதாச்சும் உங்களுக்கு மைண்டில் அந்த மாதிரி ஏதாவது கேசஸ்? ஷார்ட் ஸ்பேனாக மேரேஜ் ஆகி 3rd day வந்தவங்களும் இருக்காங்க, 1 weekல வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்னா அந்த மாதிரி வந்ததெல்லாம் மோஸ்ட்லி வந்து அரேஞ்ச் மேரேஜஸில் வந்தவங்கள நான் பார்த்துருக்கேன். காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் மெயினாக இல்லை. ஸோ 2வது வேவ் லென்த், அதாவது ஒரு கேரக்டர்ஸும் பார்த்தோன்னா இவங்களோடது வந்து ஒரு மாதிரி இருக்கும், அவங்களது வேறு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒருத்தங்க இன்ட்ரோவெர்ட் இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து எக்ஸ்ட்ரோவெர்ட்டாக இருக்கும். அப்போது அவங்க பேசுவாங்க, இவங்க பேசவே மாட்டாங்க, ரெஸ்பான்ஸே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஏன் ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருக்குது, அப்போ இவ என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு அது ஒரு கேர்ளாக இருந்ததுன்னா அந்த பாய் அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்னென்னா இஷ்யூ வரும். ஸோ பிடிக்காமல் கட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்க தொடங்கும் போது அவங்க பண்ணுற எல்லாமே வந்து பிடிக்கலையோங்கிற ஒரு இதுலேயே வரும். அப்போது உடனே வந்து அங்கே ஃபால்ட் ஃபைன் பண்ணுறது, இப்போ பிடிக்காமல் பண்ணுறான்னு குற்றம் சொல்கிறது, குறை சொல்லன்னு ஆரம்பித்து அங்கே இஷ்யூஸ் தொடங்கும். அது ஆரம்பித்தாலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே முதல் பிரச்சனை அடி வாங்குறதே வந்து அவங்களோட செக்ஷுவல் லைஃப் அங்கே அடி வாங்கும். அப்போ அங்கே தான் ஆரம்பித்து வந்து இங்கே நிற்பாங்க. ஸோ இதில் வந்து கோஆப்ரேஷன் இல்லை, இது இப்படி இருக்குது, அப்போ இது வேண்டாம், இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. இப்போ நீங்கள் 3rd டேங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வந்துட்டு ஒரு 3ஆவது நாளே வந்துட்டு கல்யாணமான 3 நாள் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? அந்த எதனால் அந்த மாதிரி 3ஆவது நாள் 1 வீக்கில் அப்படிங்கிறப்போ அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தாங்க சார். அது அந்த இடத்துல வந்து ஒன்று அந்த பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷன் ஹையாவோ இல்லை அந்த பாயோடது ஹையாவோ இருக்கும்போது அது மீட் ஆகாது இல்லைங்களா? ஏன்னா இட் வில் டேக் லாங் டைம் 2 பேருக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை வைக்கும்போது அது மீட் ஆகலைன்னா 1 or 2 days அந்த வெயிட் பண்ணணுங்கிற அந்த ஒரு பேஷன்ஸ் இருக்கிறது இல்லை. இன்றைக்கெல்லாம் என்னென்னா இம்மீடியட்டாக ஒன்று வேணும்னு எனக்கு அது அப்பயே வேணும், எனக்கு இது இன்னைக்கு கேட்டால் எனக்கு இப்போவே அது கிடச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து அது அவங்களால டாலரேட் பண்ண முடியறதில்லை. ஸோ நிறையா வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே காமிக்கும்போது அங்கேருந்தே
கேப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் சொல்கிறப்போ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்துட்டு இது கூட கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படின்னு எக்ஸாம்பிள் நான் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுங்கிறது சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பொண்ணும் பையனும் படத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்துட்டு பொண்ணு பார்க்குறதே வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பொண்ணு பார்க்குறதே வந்துட்டு ஒரு செகண்ட் பொண்ணை காமிச்சிட்டு உள்ள கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இல்லை பெரியவங்களே பார்த்து முடிவு எடுப்பாங்க. அப்புறம் ஃபோட்டோங்கிறது காமிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நேரில் மீட் பண்ணாங்க, அப்புறம் இப்போ வந்துட்டு அது அவுட்டிங் போய் அப்புறம் இப்போலாம் என்ன சொல்லுவோம், ஒரு 1 month வந்துட்டு நாங்கள் வந்து பழகி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான புரிதல் அப்புறம் வந்துட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பையன் தனியாக வந்துட்டு ஒரு பார்ட்டி, பொண்ணு தனியாக ஒரு பார்ட்டி, அப்புறம் மெஹந்தி, இந்த மாதிரி சோ மெனி ஆக்டிவிட்டீஸ் நிறைய கொண்டு போகிறப்போ அது அந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. இது கல்யாணம் முன்னாடி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பார்க்கறதுனால அது ஒருவேளை அது காரணமாக இருக்குமா? இல்லை, அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்யுதுங்க. ஏன்னா சில இடங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி நடந்துட்டா பரவாயில்ல, இந்த 2-3 months கேப்பில் வந்து அவங்க பேச தொடங்கி 2 பேருக்குள்ளேயும் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா இருக்குன்னு வரும்போது மேரேஜை ஸ்டாப் பண்ணுறதும் நடக்குது தாங்க. கரெக்ட். ஸோ என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சதுக்கும் பத்திரிக்கையெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்டில் இல்லை இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியலையே, ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிறதும் நடக்குது. அது ஏன்னு கேட்டால் இந்த இவங்களுக்குள்ளே வந்து அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக போகிறதுல வந்து அந்த டிஃப்ரென்சஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ சரி வரலையோங்கிறதுல இன்றைக்கி வந்து அங்கேயே நிறுத்தக்கூடிய கண்டிஷன்ஸும் நடக்க தான் செய்யுதுங்க. ஒரு வகையில் வந்து அது பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு இடத்துல என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. பட் அதுக்காக அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது தான். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் அவங்க கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே வந்து அது அவங்க புரிதல் இல்லைங்கிறப்போ அவங்க அங்கேயே விளைகிறது தப்பு இல்லை. ஆமாங்க, அந்த ஒரு ஆப்ஷன் இப்போ இருக்குங்கிறனால பரவாயில்ல அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு காரணம் வந்துட்டு 3 கோணத்தில் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து பெற்றோர்கள். இன்றைக்கி வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சிங்கிள் சைல்டு, இன்றைக்கி ஒரு குழந்தை 2 குழந்தைங்கிறப்போ நிறைய வந்துட்டு அவங்க வந்துட்டு குழந்தைங்க மேலே வந்துட்டு அஃபெக்ஷன் வச்சுறாங்க. அவங்க வர்ற மாப்பிள்ளை இல்லை வர்ற பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அது அந்த குழந்தைங்களோட தே ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்னொரு சைடு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ், அந்த பையனுக்கும் பொண்ணுங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளோட இன்ஃப்ளூயன்ஸ், அப்போ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஸோ அங்கே இந்த டிஸ்கஷன். அப்போ இவங்க 2 பேர் வந்துட்டு இப்போ இந்த பெற்றோர்களும் வந்துட்டு நண்பர்களும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான காரணம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா, இல்லை வந்துட்டு இவங்களால தான் வந்து பிரச்சனைகள் அதிகமாக வருதா? இல்லைங்க, அவங்க இதில் வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுமே சில இடங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸுமே பண்ணுறாங்க தாங்க. ஈக்குவலாக வந்து நம்ம இவங்க தானே சொல்ல வழி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. யாருமே வந்து பெரியவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அதாவது மேரேஜ் ஆகும்போதே இண்டிவிஜுவலாக போகணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணி தான் வெட்டிங்கே வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கூட பெரியவங்க இல்லைங்கும் போது என்னென்னா இஷ்யூஸ் வரும்போது இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஏஜில் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதும் தெரியாது. அவங்க நாலேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராப்ளத்தை அட்ரெஸ் பண்ணி அவங்க சொல்லும்போது சில நேரங்களில் வந்து அவங்க அதை அதிகப்படுத்தி விடுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியும் நாங்கள் கப்பிள்ஸ் வந்து நான் இப்போ ரீசெண்டாக அதுவும் நான் பார்க்க தான் செஞ்சேன். ஏன்னா அதில் வந்து அந்த கப்பிள் பிரிஞ்சு போகிற அளவுக்கு வந்து ஒருத்தங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உள்ளே வருது, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இது. ஏன்னா அவங்க சொல்கிறத கேட்டு இது வேண்டாம், ஸோ நம்ம இதை வந்து பெட்டர் நம்ம இதை கால் ஆஃப் பண்ணலாங்கிற ரேஞ்சில் வந்து யோசிக்கிற அளவுக்கும் இருக்குது. பேரண்ட்ஸ் சைடும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாம் சிங்கிள் சைல்டு பேம்பர் பண்ணி வளர்த்துறனால கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவங்களும் கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ ஒரு பவுண்டரியை செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்க்கட்டும், நம்ம பேக்லேருந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறது. அது வந்து இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது இங்கே மட்டும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு அப்ராட் கிளையண்ட் இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ரீசெண்ட் டேஸில் என்னோடய இதில் இருந்துகிட்ருக்கிறவங்க தான். இங்கே இருந்து அவங்க அங்கே கால் பண்ணி சொல்லுவாங்க, அதாவது அவங்க ரிலேட்டிவ் இங்கே வந்தாங்கப்பா, இங்கே ஆனால் நம்ம வீட்டுக்கு வரல, இந்த மாதிரி வராமையே போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதை வச்சு என்னென்னா அவங்க இருக்கிறது ஃபாரின் வேறு கண்ட்ரியில், அங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும். ஸோ அது என்ன உங்கள் ஃபேமிலியில் வந்தவங்க அங்கே போய் எங்கள் வீட்டில் பார்க்கலையே அவங்கள அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இஷ்யூஸ் வரும். அதாவது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த பேரண்ட்ஸும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அது மாதிரி அது மீட் அவுட் ஆகலைங்கும்போது அது கப்பிள்ஸ்குள்ளே வந்து அது சண்டையாக வருது தாங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அது பொதுவாக குழந்தைங்க வந்து சின்ன வயசில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பீரியட் எடுத்துட்டோம்னாக்கா பிஃபோர் 80s அப்படின்னாக்கா குழந்தைங்க கீழே விழுந்தால் கூட பெருசாக கீழே விழுவாங்க, எந்திரிப்பாங்க, மண்ணில் விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பெருசாக யாரும் அந்த குழந்தைங்க வந்து கேர் எடுக்க மாட்டாங்க. 4 குழந்தைங்க, ஒரு டஜன் குழந்தைங்க இருக்கும் வீட்டில். ஆனால் இந்த சிங்கிள் சைல்டு 2 குழந்தைங்க அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல்ங்கிறப்பனாக்கா அந்த குழந்தை ரொம்ப அப்படியே பொத்தி வச்சு அவங்களை வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அதே மாதிரி வந்துட்டு அவங்க வந்து எங்கேயுமே அவங்க வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோட
இன்ஃப்ளூயன்ஸ் கூட வந்துட்டு அவங்களுடைய பிரிவுக்கு ஒரு காரணமாக இருக்கும். கண்டிப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ அதுக்கு உண்மையிலேயே ரீசனாக தான் இருக்காங்க. ஏன்னா இவங்கள விட்டா அவங்களாவே சார்ட் அவுட் கூட பண்ணியிருப்பாங்களா இருக்கும். பட் என்ன இவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் உள்ள வர வர இவங்க ஒரு ஒப்பீனியன் வச்சா அப்போ அவங்க சைட் பேரண்ட்டோட ஒப்பீனியன் கேட்பாங்க. ஸோ 2 பக்கமும் பார்க்கும்போது கடைசியில் இவங்களோட ஐடென்டிட்டி போய் அவங்க 2 பேரோட விஷயம் தான் முன்னாடி வந்துடும். அப்போ அது வந்து அவங்களோட ஒரு ப்ராப்ளம் செப்பரேஷனுக்கோ இல்லை அவங்களுக்குள்ள இஷ்யூஸ்க்கோ அது வந்து காரணமாக தான் இருக்குங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஒரு கேப் கொடுக்கணும், ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா தான் ஆகும். கொடுக்க மாட்டாங்க, இவங்க கூடவே வராங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. நாங்கள் சொல்லுவோம், தயவுசெய்து நீங்கள் தலையிடாதீங்க. ஆனால் இன்னொரு வகையில் இந்த இது எப்படி சொல்லணும்னாக்கா, சாலமன் இப்போ பட்டிமன்றத்தோட சொல்கிற மாதிரி தனி கொடுத்தனமா கூட்டு கொடுத்தனமாங்கிற மாதிரி, இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இம்மீடியட்டாக வந்து தனி கொடுத்தனம் போகிறது வந்துட்டு நல்லதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை அந்த ஏன்னா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறப்போ அந்த பொண்ணு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான அங்கே ஒரு ஸ்கோப் இருக்கு இல்லையா? எடுத்தோடனே தனி கொடுத்தனுங்கிறப்ப அவங்க வந்து நம்ம ஸ்கோப் இல்லாமல் போயிடுது இல்லையா? ஆமாங்க. இல்லை அது கூட இருந்தால் நல்லா இருக்குங்கிறதா என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா நான் அதை தான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா அவங்க இருந்தால் தான் அந்த ஃபேமிலியில் யார் என்ன எப்படிங்கிறதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் இவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வந்ததுக்கப்புறம் இவங்க தனியாக போனால் கூட அது பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்லேயே அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே ட்ரை பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா நீயும் நானும் நம்ம 2 பேர் தான். ஸோ மற்றவங்க யாரும் உள்ளே வர வேண்டாம், உன் ஃபேமிலியும் வேண்டாம் எனக்கும் வேண்டாங்கிற மாதிரி வைக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங்கே வந்து அங்கே க்ரியேட் ஆகிறது இல்லைங்க. இப்போ பொண்ணு சைடில் ஏதாவது ஒன்றுனா அவங்க போய் பார்த்துக்கணும், பையன் சைட்லன்னா அவங்க போய் பார்க்கணும். ஸோ 2 பேருமே அந்த பாண்டிங் வந்து இந்த ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட் இந்த ஃபேமிலியை அந்த மாதிரி இருக்க முடியறது இல்லைங்க. இனிஷியலியே அந்த தனியாக போகிறதுல வந்து அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும்.